விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் சார்? தலையை நல்லா சுற்றி தேங்காய் கொண்டு போய் முச்சந்தில் உடச்சிட்டு வாங்கன்னு சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுக்கும். ஒரு என்ன சொல்கிறது, இக்கட்டான சூழ்நிலை. பாதி பேர், முக்கால்வாசி பேருக்கு சம்பளம் வரதே கஷ்டம். சம்பளம் வந்தாலும் உறுதியாக வருமானு தெரியாது. யாரோ பண்ண குற்றத்துக்கு போய் நான் தேவையில்லாமல் பழப்பு பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை. பக்கத்தில் வரும், நமக்கு கையில் எட்டாது. இந்தா முடிஞ்சிடும்பா, முடியாது. நாளானிக்காலம் இன்டர்வியூ அப்படியும்மா, அன்னைக்கு டேட்டுக்கு ஃபோன் பண்ணால் கொஞ்சம் தள்ளி போதும்மா. கண்டிப்பாக வேலை உறுதின்னு சொல்லுவாங்க. சாரி, உங்கள் வேலைக்கு உங்களுக்கு இல்லை, மேபி நெக்ஸ்ட் டைம் வில் ட்ரை அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஏமாற்றம், துக்கம், அவமானம், கன்றாவி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விருச்சிக ராசி நண்பர்களுடைய நிலைமை பட்டு மோசமாக இருந்தது. ரியாலிட்டி இதுதான். லாஸ்ட் 1 இயர் எதெல்லாம் எதிர்பார்க்கலையோ அதெல்லாம் நடக்கும், எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் வாங்கும். என்ன சொல்கிறது, அவா சஞ்சிங் அப்படின்னு சொல்லி விவேக் ஒரு காமெடியில் சொல்லுவார் பார்த்தியா, அந்த மாதிரி என்னடா நடக்குதுங்கிற மாதிரி கன்ஃபியூஷன். பட் ரியாலிட்டி இப்போ ஒரு க்ளோரியஸான டைமிங், ஃபேபியுலஸ் டைமிங்னு சொல்லலாம். பாக்யத்துக்கு குரு, எப்படி பாக்யத்துக்கு குரு, அந்த பாக்யஸ்தானத்தில் குரு உச்சம் பெறும் பொழுது வேண்டான்னாலும் உங்களை கூப்பிட்டு மரியாதை கொடுப்பாங்க. ஆர்டர் தேடி விழும். ஓகே, ரிலேஷன்ஷிப் மாறி ஒரே ஒரு பயங்கர மரியாதை, ஒரே பாசம். ஐயோ என்னடா இதை நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு தான் நடக்குதா, இந்த வடிவேலுடைய காமெடி பண்ணி எனக்கு ஒன்றும் புரியலையே சாருங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு பயங்கரமான குஷி ஆனந்தத்தோடு அப்படியே மிதக்கக்கூடிய நேரமாக இருக்கப்படுது. அதாவது இதெல்லாம் சொல்லி புரியாது, அனுபவிக்கும் போது தான் தெரியும் நான் என்ன சொல்ல வரேங்கிறது. பாக்யஸ்தானத்தில் குரு உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு டைரெக்டாக சனி உட்காந்துருக்கூடிய இடத்துக்கு பார்வை பலம் கொடுக்கும்போது பேரு கர்மாதிபதி யோகம். அப்போ 100% வெளியூரில் செட்டில் ஆகக்கூடிய யோகம், வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய யோகம். பையன் படிச்சு கவர்மெண்ட் ஜாப் கன்ஃபார்மாக கிடைக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், பேங்க்ல வேலை கிடைக்கும், எம்பசியில் வேலை கிடைக்கும். உங்களுக்கு நான்லாம் இது எதிர்க்கே பார்க்கல சார்ன்னு சொல்கிற மாதிரி வேலைக்காக, தொழிலுக்காக, உத்தியோகத்துக்காக வாங்கி இருக்கக்கூடிய கடனை முடிச்சிருவீங்க. அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். நிறைய பேருக்கு கண்டிப்பாக வண்டி அமையும், வீடு அமையும், சொத்து அமையும். இதெல்லாம் நான் எதிரே பார்க்கல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய அளவுக்கு மொத்தமாக பணம் வரும்னா அது ஒன்று வீட்டில் பெரியவங்க கொடுக்கணும், இல்லையா ஒரு பெரிய விஷயத்த விற்று பணம் வரணும். இது ரெண்டுமே நடக்கும். ரெண்டாவது, இந்த டைம் பீரியடில் வீடு வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, அருமையான வண்டி வாங்குறது. இந்த ஜீப்புக்கும் விருச்சிகத்துக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த தாரு, ஜீப்பு பார்க்கறது அப்படியே கண்டா முண்டான்னு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த வண்டிலாம் அந்த விருச்சிகத்துக்கு ஏன் தான் பிடிக்குதுன்னே தெரியாது. அந்த மாதிரி வண்டிலாம் வாங்கி அட்டுக்குவீங்க. அப்படியே ரெட் கலர்ல ஜீப்பு. நான் சொல்லும் போது டிராமாட்டிக்கா இருக்கும், ஆனால் உண்மை. ஏன்னா அந்த கிரகம் அப்படி வேலை செய்யும். நீங்க போய் வேலை செய்யறதுலாம் கிடையாது. இவங்க வாங்கினாங்கன்னா ஃபார்ச்சுனர், இவங்க வாங்கினாங்கன்னா அந்த ராயல் என்ஃபீல்டு இருக்கிற ஒரு வண்டி, இவங்க வாங்கினாங்கன்னா ஜீப். இந்த மாதிரி அதாவது அது ஒரு ரகடான ஒரு இது மட்டும்தான் இவங்களுக்கு பிடிக்கும்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுடைய நேச்சரும் பார்த்தீங்கன்னா உச்சகட்ட காதல், உச்சகட்ட கோபம், இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நிறைய ட்ரிப்பு போவீங்க, உங்க பசங்க சென்டம் வாங்குவாங்க, உங்க பசங்க ஜம்முன்னு செட்டில் ஆவாங்க, பெரிய யூனிவர்சிட்டியில சீட்டு கிடைக்கும். மனசு அவ்வளோ ஆனந்தமா, சந்தோஷமா, அதாவது ஓப்பனா நீங்க பார்க்கற கொஞ்சம் லைட்டா இறுக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும். பாத்ரூம்குள்ள போனா தெரியும் என்ன ஆட்டம் போடுவீங்கன்னு. அவ்வளோ சந்தோஷத்துல ஒரே ஜாலியா குளிர்ச்சியா இருக்கிற அளவுக்கு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேருக்கு ஜட்ஜு ப்ரமோஷன் ஆகும், சில பேருக்கு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரா ப்ரொமோஷன் ஆகும், கவர்மெண்ட்ல பெரிய சீட்டு கிடைக்கும். 1 2 இல்லைங்க, விருச்சிகத்துக்கு மன நிம்மதி டு த கோர். அதுதான் உண்மை. கௌரவம்னா கௌரவம். தேடி மாலை போடுவாங்க, தேடி உங்களை கைவிட்டு, அதாவது ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க. யூ ஆர் ரியலி பிளஸ்டுன்னு சொல்ற மாதிரி ஹெல்த் எல்லாம் நல்லா கும்முன்னு இருக்கும். இப்போ என்ன பார்த்துக்கணும், மெயினாக பார்த்துக்க வேண்டியது அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய பாதை. அதை மட்டும் கொஞ்சம் நீ கவனமாக பார்த்துக்கணும். மெயினாக அந்த மூட்டு வலி, இந்த டெயில் போனு, இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் இந்த டார்ஷன்னு சொல்லுவாங்க, அது நடக்கும். இல்லைன்னா கொழுப்பு கட்டிகள் மாதிரி வரும். அதை மட்டும் தான் பார்த்துக்கணுமே தவிர வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. விருச்சிகமும் சரி, மீனமும் சரி, கடகமும் சரி, ஹெல்த்தில் மெயினாக ஹார்ட் பிளாக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கவனமாக பார்த்தா போதும். ஆனால் 85% நீங்கள் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வது, கோவிலுக்கு தர்மகர்த்தாவாக மாறுவது, லைஃப்ல பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், மகா புண்ணியம்னு எது சொல்றோமோ அந்த புண்ணியத்தை அடுக்கடுக்காக செய்வது. கெட்ட சிந்தனையே வராதுங்க, கெட்ட சிந்தனையே வராது. மேக்சிமம் யாருக்கெல்லாம் டிவோர்ஸ் ஆயிருக்கும் அத்தனை பேருக்கும் கல்யாணம் கன்ஃபார்ம். கண்டிப்பா இந்த வருஷம் செகண்ட் மேரேஜ் கன்ஃபார்ம், உறுதி. குழந்தை சாட்சாத் உங்க பாட்டி தான் மறுபடியும் பிறக்கும்.
ஒரு சில பேருடைய வீட்டில் மீனாட்சி ஆசி நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆண்களுக்கு வந்து விளையாட தெரியாது, அதாவது கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியாது மணியை. இவங்க கரெக்டாக அந்த ஃபேமிலியை கட்டுக்கோப்பா எஸ்னா எஸ் நோனா நோன்னு சொல்லி எடுத்துன்னு போகக்கூடிய ஃபேமிலி அந்த மாதிரி அமையும். 1-2லாம் இல்லை, பெரிய அளவுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்கு இருக்கு. அதாவது நான் என்னோட லாங்குவேஜில் சொல்லுன்னா பிரேஷா இருக்குன்னு சொல்லலாம். நல்லா இருக்கு, தைரியமா இருக்கும். சார், விருச்சிக ராசி நேயர்களுடைய பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? அதாவது அவங்க தலைமையில தான்மா கும்பாபிஷேகம் நடக்கும். அவங்க தலைமையில தான். அவங்களுக்கு ஆக்சுவலாக 60ஆம் கல்யாணம் நடக்கும், சில பேருக்கு 70ஆம் கல்யாணம், பீமரத சாந்தி, சஷ்டியுப்த பூர்த்தி, இந்த மாதிரி அவங்களுக்கு நடக்க வேண்டிய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும். விருச்சிகத்தில் பிறந்தவங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து வீடு வாங்கி கொடுக்கறது, சொத்துக்கள் வாங்கி கொடுக்கறது. எங்கள் அம்மாவுக்கு ஆசையாக ஃப்ளைட்டில் போகிறது தான் சார், நான் ஒரு தடவை கூப்பிட்டு போனோம் சார் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இப்போ பண்ணுறது. அவங்க மனசு அப்படியே நிறைஞ்சிருக்கும்னு சொல்லலாம். அந்தளவுக்கு விருச்சிகராசி நண்பர்கள் அவங்க பெற்றோர்கள் நல்லா இருப்பாங்க. அவங்க பெற்றோர்களுக்கு ஒரு ஹெல்த்துமே நல்லா முன்னேற்றத்துக்கு தைரியமா. மேரேஜ், லவ், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் விருச்சிக ராசி எல்லாம் டிக் போட்டுங்க, டபுள் டிக் போட்டுங்க. ஈஸியாக நடக்கும், பெரிய கஷ்டமே இல்லாமல் நடக்கும். பையன் வெளியூர்லேருந்து வருவான், வெளிநாட்டிலேருந்து வருவாங்க. நல்ல குணம் படைத்த பையனா வருவான், நல்ல குணம் படைத்த பொண்ணா இருக்கும், 10 பேரை தாங்கக்கூடிய ஒரு பொண்ணா இருக்கும். அப்படி உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். தைரியமா இருக்கலாம். நீட், ஐஐடி, சிவில்ஸ் போன்ற போட்டி தேர்வுகள் எந்த அளவுக்கு கண்ணை மூடிட்டு லெஃப்ட் ஹேண்ட்லாம் கிளியர் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அதாவது ஹிந்தியில வந்து ஒரு கஹாவத்துன்னு சொல்லுவாங்க, ஒரு நம்ம எப்படி வந்து சொல்ல வடைன்னு சொல்றோமோ அந்த மாதிரி பாயன் அத்கா காம அப்படிம்பாங்க. இவனுக்குலாம் லெஃப்ட் ஹேண்ட்ல முடிப்பாண்டா. ஏன்னா அந்த அளவுக்கு அது ஈஸியான ஒரு சமாச்சாரமா இருக்கும். ஒரு உச்சபலத்துல பஞ்சமாஸ்தானத்துல சனி உட்காரும் போது கண்டிப்பாக 100% சக்சஸ். நம்ம எதிர்பார்க்குற லெவலோட மெரிட்ல சீட்டு கிடைக்கும்னா யாராவது நம்புவீங்களா? இட் வில் ஹேப்பன் ஃபார் விருச்சிகம். இட் வில் ஹேப்பன். இன்னும் உங்களுக்கு நடக்கும், இல்லை உங்க குழந்தைகள் நடக்கும். ரொம்ப ஜோரா இருக்கக்கூடிய டைமிங், அதனால தைரியமா இருக்கலாம். அதெல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும் சார்? கண்டிப்பா வேலையை விட்டுட்டு பெரிய வேலைக்கு போவாங்க. அதாவது இப்போ இருக்கிற வேலை வந்து ஒரு மீடியம் லெவல்ல ஒரு டீம் பிளேயர் மாதிரி இருக்கலாம். இனிமேல டீம் லீடர் ஆவாங்க. ஆனால் அது ஃபாரினாக இருக்கும், நியூசிலாண்டாக இருக்கும் கண்டிப்பாக, இல்லையா ஹாலண்டாக இருக்கும், ஸ்காட்லாண்டாக இருக்கும். இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள், மெயினாக யூரோப்பியன் நேஷன்ஸில் நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் வேலையிலலாம் வந்து 100% ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். அதாவது உங்களுடைய ஆளுமையை நீங்கள் காட்டக்கூடிய நேரம் வந்தாச்சுன்னே சொல்லலாம் விருச்சிகம். அதனால் நீங்கள் ரெடியாக இருக்கணும், அவ்வளோதான். குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குங்க சார்? கன்ஃபார்மாக பெண் குழந்தை பிறக்கும். செப்டம்பருக்கு அப்புறம்னா அது ஆண் குழந்தை பிறக்கும். விருச்சிகத்துக்கு செப்டம்பருக்குள்ளேயே ஃபேமிலி செட் ஆகிடும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க மாட்டேங்க, ஒரே சொத்தம் தான், வேலை தான். பொதுவாகவே இவங்கெல்லாம் ஒர்க்கோஹாலிக், எக்ஸ்ட்ரீம்லி ஒர்க்கோஹாலிக். ஏதாவது ஒரு வேலை கொடுத்து அதை முடிக்காமல் இருக்க முடியாது. பைத்தியம் முடிச்சிடும் இவங்களுக்குலாம். ஆக்சுவலாக அது மாதிரி கரகரன்னு மைண்ட் அப்படியே ஓடிட்டே இருக்கும். அதே மாதிரி எது பண்ணாலும் சரி. இன்னொன்று விருச்சிகத்தோட பாசிட்டிவ்னு சொல்லலாம், விருச்சிகத்தோட நெகட்டிவ்னு சொல்லலாம். மினிமம் ஒரு 5 பேரையார் இவங்க பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் இவங்க லைஃப்ல. ஸ்டார்டிங் ஒரு 25 வயசுலேருந்து ஆரம்பிச்சுன்னா சில பேருக்கு 18லேருந்து ஆரம்பிக்கலாம், டில் டெத்து மினிமம் 5 பேரை அவங்க கண்டிப்பாக பக்கத்துலேருந்து இவங்க பார்த்துக்கிற மாதிரி ஒரு பேர்டனாக தான். அதாவது பேர்டன் சொல்றதோட ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க எடுத்துப்பாங்க. மற்றவங்களால முடியலனா கூட நான் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் கொண்டு வந்து வச்சுப்பாங்க. அந்த மாதிரி தான் விருச்சிகராசி நண்பர்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா 8 குழந்தை 10 குழந்தை இருக்கும். நான் சொல்றது ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி சொல்றேன். அது இயல்பாவே நடக்கும். எல்லாருமே அரவணைச்சு போகக்கூடிய ஒரு ஆள். மொத்தம் சொல்லணும்னா இவங்களை அடிமாடா யூஸ் பண்றவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அது கொஞ்சம் கஷ்டமான நிலைமை. ஆனா இப்போ அது நடக்காது. நாட் ரைட் நோ. நீங்க தான் தலைமை. இட் வில் ஹேப்பன். சூப்பரா இருப்பீங்க. ஓகே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு வந்து கொஞ்சம் அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், அதை பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கான பரிகாரங்கள் என்னவா இருக்கும் சார்? மெயின் விஷயமா இந்த குருமான்கள் மகான்கள் இருக்கக்கூடிய சன்னிதானம், அந்த மாதிரி இடங்களுக்கு போய் வியாழக்கிழமை காத்தால அங்க இருக்கக்கூடிய ஜீவ நதிகள்ல குளிச்சுட்டு அந்த மகான்களை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வர்றது. அதே மாதிரி வேத பாடசாலைகள், அதாவது வேதம் கற்றுக்கக்கூடிய பசங்க இருப்பாங்க, குழந்தைகள், அவங்களுக்கு அன்னதானத்துக்கு நீங்க பணம் கொடுக்கறது பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். இன்ஃபேக்ட் அந்த தோஷத்தை அப்படியே குறைச்சிடும். ஏன்னா வேதம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது என்னன்னா, நீங்க நார்மலா படிக்கிற ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன், இந்த கலோக்கியெல்லாம் இருக்கக்கூடிய எஜுகேஷனோட வேதத்தில் இருக்கக்கூடிய மூலம் என்னன்னா, நம்ம தர்மம் என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். இதுதான் தர்மம், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது வேதம். அதனால அந்த குழந்தைகளுக்கு நம்ம பண்ணக்கூடிய தான தர்மங்கள், மெயினா அன்னதானத்துக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு வெற்றி. இல்லை அவங்க வீட்டு பக்கத்துல வந்து யாராவது காசி, கயா, ராமேஸ்வரம் போறாங்க, பத்ரிநாத் போறாங்க, ஹரித்வார் போறாங்க, அண்ணாமலையாரை பார்க்க போறாங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ட்ரிப்புக்கான காஸ்ட் அதை வந்து கண்டிப்பா நீங்க பேர் பண்ணலாம். அவங்க டிக்கெட் போயிட்டு கொடுக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப முடிஞ்சதுங்கிற பட்சத்துல. இல்லைன்னா இந்த மாதிரி நடைபயணமா போறாங்கல்ல கோவிலுக்கு, நான் இதுக்கு போறேன், அதுக்கு ஒரு காணிக்கை சும்மா ஒரு 50 ரூபா 100 ரூபா
அது பண்ணாலுமே பெரிய அளவுக்கு உங்களுக்கு வேலை பார்க்கும். அதனால தைரியமா இருக்கும்.